என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நிறைய நேரம் உட்காந்துட்டே வேலை செய்கிறீங்க, 9 to 5 ஜாப், டெஸ்க் ஜாப், கம்ப்யூட்டர்ஸில் தான் நிறைய இருக்கீங்கன்னா, அப்போ வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு ஒபிசிட்டி வரலாம், அதனால் சுகர் வரலாம். அண்ட் நிறைய பேர் இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாதிரி ஹேபிட்ஸில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக உங்கள் ஸ்பெர்ம் குவாலிட்டியை பாதிக்கும். அதே மாதிரி நீங்கள் கன்சல்டேஷன் வரும்போது எப்போவுமே வந்து ஒய்ஃப் கூட ஹஸ்பண்டுமே கண்டிப்பாக வரணும். ஸோ அவங்களுக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட் டைமே வந்து விதவுட் எனி ஹெசிடேஷன், விதவுட் எனி கொஸ்டின்ஸ் உங்களோட ஹீமோக்ளோபின், தைராய்டு, சுகர், அதுக்கப்புறம் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அதுக்கப்புறம் உங்களோட செமன் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இன்ஃபர்டிலிட்டின்னு வரீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 year ஆகியுமே பேபி நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும். எடுத்துகிட்டு இதில் ஏதாவது ரெக்டிஃபையபிள் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும்.